நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:45. விஷயம் என்னவெனில், தற்பொழுது இந்த F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பாகவே இங்கே மீடியாக்கள் தொடர்ச்சியாக, வெளிநாட்டு மீடியாக்கள், ஐரோப்பிய மீடியாக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம்தான் மேலெழும்பி பேசப்படுகிறது. ஆனால் ஈரான் மீதான கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. அது மறைக்கப்பட்டு விட்டது. F-35 விமானி, போர் விமானி எங்க ஈரான் பிடித்துட்டுதா அல்லது அமெரிக்கா திருப்பி கொண்டு வந்து விட்டதா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உண்மையில் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை, கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அது தற்பொழுது இந்த மீடியாக்களால் மறைக்கப்படுவதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. சரி, என்ன நடைபெற்றது என்று நாம் இன்று பார்ப்போம். தற்போது நடைபெற்று வருகின்ற ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் இப்பொழுது ஏப்ரல் 4ஆம் தேதி நிலவரப்படி இரு தரப்பிலும் பல போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்ஸ் அளிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் விவரங்கள், இழப்புகள் என்ன என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம். அமெரிக்க போர் விமானங்கள் இதுவரை குறைந்தது 7 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஏப்ரல் 3 அன்று ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பால் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. முன்னதாக மார்ச் 1 அன்று குவைத்தில் 3 விமானங்கள் தவறுதலாக சுடப்பட்டன என்று சொன்னார்கள். A-10 தண்டர்போல்ட் 2 ஏப்ரல் 3 அன்று பாரசீக வளைகுடா பகுதியில் ஈரானிய தாக்குதலால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. KC-135 மற்றும் E-3 சென்ட்ரி ஒரு எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்துக்குள்ளானது மற்றும் ஒரு வான்வழி எச்சரிக்கை விமானம் தரை தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரானால். ஆளில்லா விமானங்கள் பல MQ-9 பல என்று சொல்கின்றார்கள். 9 ரீப்பர் மற்றும் இஸ்ரேல் ஹர்ம்ஸ் 900 ட்ரோன்கள் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள், பெட்ரோல் நிரப்பும் விமானங்கள், பயிற்சி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் 2 அமெரிக்க போர் விமானங்கள் தனித்தனி சம்பவங்களில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஒரு ஹெலிகாப்டரும் வீழ்த்தப்பட்டதாக தற்பொழுது ஈரான் அறிவித்திருக்கிறது. காணாமல் போன அமெரிக்க விமானியை தேடும் பணி தொடர்கிறது. ஈரானில் தென்மேற்கு பகுதியில் ஒரு F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்தது. போர் ஆரம்பித்ததிலிருந்து ஈரான் மண்ணுக்குள்ளே ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். அதன் 2 உறுப்பினர்களில் ஒருவரை அமெரிக்க சிறப்பு படை மீட்டுள்ளதாக சொல்கின்றது. இன்னும் அது தொடர்பான உறுதியான தகவல்கள் வரவில்லை. பென்டகன் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, மீட்டுள்ளதாக சொல்கின்றார்கள். மற்றொருவர் இன்னும் காணாமல் போன நிலையில் தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. அமெரிக்க ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. கோஹிலியே, போயர் அஹ்மத் மற்றும் குசஸ்தான் ஆகிய மலைப்பாங்கான மாகாணங்களில் உள்ள மக்களை விமானியை தேடுமாறு ஈரானிய அரச ஊடகங்கள் வலியுறுத்தி இருக்கின்றன. அவர்களுக்கு பரிசு தருகின்றோம் என்றும் ஈரானிய அரசு சொல்லி இருக்கிறது. இதற்கிடையில் ஈரானிய பாதுகாப்பு படைகளால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு A-10 தரை தாக்குதல் விமானம் பாரசீக வளைகுடாவில் விழுந்து நொறுங்கியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அது விழுந்ததா, சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள். விமானி மீட்கப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஈரான் புஷேர் அணுமின் நிலையத்திற்கு அருகே நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் குறித்து மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கதிர்வீச்சு அளவுகளில் எந்த அதிகரிப்பும் பதிவாகவில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி முகாமை தற்பொழுது தெரிவிக்கிறது. இப்பொழுது விமானம் வீழ்த்தப்பட்டதா அல்லது புஷேர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டதா என்றால், புஷேர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனெனில் அங்கிருந்து அணுக்கசிவு ஏற்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஈரானுக்கு மட்டுமல்ல சுற்றியுள்ள நாடுகளுக்கும் ஏற்படும் என்பதுதான் தற்பொழுது அணு தொடர்பான ஆய்வாளர்களின் கவலையாக இருக்கிறது. இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அணு ஆலைக்கு அருகில் உள்ள ஒரு துணை கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது என்று ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த அணு ஆலைகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. அது மின்சாரம் தயாரிக்கும் ஆலையாக இருந்தாலும் சரி, அல்லது ரிசர்ச் சென்டராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. சமீபத்திய வாரங்களில் இது 4வது சம்பவம். இன்று காலை புஷேர் அணுமின் நிலைய வளாகத்திற்கு அருகில் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது.
ஈரான் IAEAக்கு தெரிவித்திருக்கிறது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று. தளத்தின் பாதுகாப்பு பணியாளர்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் கட்டிடம் அதிர்ச்சி அலைகளால் சிதறல்களால் பாதிக்கப்பட்டதாகவும் ஈரான் IAEAக்கு தெரிவித்திருக்கிறது. கதிர்வீச்சு அளவில் எந்த அதிகரிப்பும் பதிவாகவில்லை. முக்கியமான பாதுகாப்பு உபகரணங்கள் அங்கு இருந்திருக்கின்றன என்று IAEA தலைமை இயக்குனர் ரஃபேல் குரோசி தெரிவித்திருக்கின்றார். ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கின்றார். கவலை இல்ல, முதலாவது இஸ்ரேலை இதை நிறுத்த சொல்ல வேண்டும். அமெரிக்க இஸ்ரேல் போர் குறித்த செய்திகளின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். போர் ஆரம்பித்ததிலிருந்து ஈரானில் விழுந்த முதல் அமெரிக்க போர் விமானத்தின் குழு உறுப்பினர் ஒருவரை மீட்க தொடர்ச்சியாக 2 பேரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள், போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தற்பொழுது ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வளைகுடாவில் ஒரு அமெரிக்க A-10 தரை தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரான், இஸ்ரேல், லெபனான் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஈரான் ஆதரவு குழுவின் கூடுதல் படைகள் அங்கு கடந்து செல்வதை தடுப்பதற்காக கிழக்கு லெபனானில் ஒரு பாலத்தை இஸ்ரேல் அளித்திருக்கிறது. பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை அதிகாலையில் அரை மணி நேரத்திற்குள் தலைநகரில் 2 பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஊடகங்கள் சொல்கின்றன. தெஹ்ரான் மீது தொடர் தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது. தெற்கு லெபனானில் நடந்த வெடி விபத்தில் காயமடைந்த 3 ஐக்கிய நாடுகள் சபை அமைதிப்படை வீரர்கள் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தனித்தனி வெடி விபத்துகளில் 3 இந்தோனேஷியர்கள் லெபனானில் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஈராக்கின் தெற்கு துறைமுக நகரமான பஸ்ராவின் மேற்கே வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான சேமிப்பு டேங்குகள் மீது ட்ரோன் தாக்கியதில் தீ பற்றி எறிவதாக ராய்ட்டர்ஸ் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கிறது. சமீபத்திய அறிக்கை, உளவுத்துறை அறிக்கைகளின்படி மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் பிடி இறுகி கொண்டு போகிறது. அமெரிக்கா மீது அது கொண்டிருக்கும் உண்மையான செல்வாக்கு செலுத்தும் காரணி இந்த ஹோர்முஸ் நீரிணை என்றே ஊடகவியலாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது இந்த நீரிணையை இப்போதைக்கு திறக்க வாய்ப்பில்லை என்று 3 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உள்ள கோலான் குன்றுகளுக்கு அருகே சிரியாவின் தெற்கில் உள்ள குனைத்ரா மாகாணத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. அபுதாபியில் உள்ள ஒரு எரிவாயு வளாகத்தில் இடைமறிக்கப்பட்ட தாக்குதலிலிருந்து சிதறிய பாகங்கள் விழுந்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் எகிப்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 4 பேர் காயமடைந்ததாகவும் அபுதாபி தெரிவித்திருக்கிறது. துபாய் இன்டர்நெட் சிட்டியில் உள்ள ஓர்கல் கட்டடத்தின் முகப்பில் வான்வெளி தாக்குதல் சிதறல்கள் விழுந்ததால் ஏற்பட்ட ஒரு சம்பவத்திற்கு துபாய் அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது 2027 ஆண்டுக்கான $1.5 டிரில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்குமாறு ட்ரம்ப் அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்களை கேட்டுக்கொண்டார். இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பென்டகனின் செலவினங்களை ஒரே ஆண்டில் 40% மேலாக உயர்த்துகின்ற இந்த ஈரானிய போர் செலவாக இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சரி, இனி ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் 94வது அலை என்ன நடக்கிறது? இஸ்ரேல் ஆட்சியினுடைய தொழில்துறை மற்றும் இராணுவ தளங்களையும் தளபதிகள் மற்றும் இராணுவ பிரிவுகள் தங்கியிருந்த இடங்களையும் குறிவைத்ததாக IRGC தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏவுகணைகள் வீசப்பட்டு வருகின்றன. ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் பொழுது இன்று அதிகாலை வேளையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IRGC சொல்கிறது. டெல் அவீவ் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் தெற்கு மற்றும் மத்திய வடக்கு பகுதிகளில் உள்ள இலக்குகளை இந்த தாக்குதல்கள் தாக்கியதாக IRGC சொல்கிறது. கொரம்ஷார், ஹைபர் ஷெக்கான் மற்றும் இமாத் ஏவுகணைகள் உள்ளிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கனரக திட மற்றும் திரவ எரிபொருள் எறிகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன என்று IRGC சொல்கிறது. வரும் ஏவுகணைகளை இடைமறிப்பதில் இஸ்ரேலின் பல அடுக்கு மற்றும் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் உண்மையில் தோல்வி அடைந்திருக்கின்றன. ஏனெனில் தொடர்ச்சியான தாக்குதல் உத்தியின்படி டிமோனா, நெகேவ், பீர்ஷேவா மற்றும் ரமத்கான் ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானின் ஆயுதப்படைகளுக்கு இது பெரிய ஒரு சாதனை என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். யமன் போராளிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பலஸ்தீன பகுதிகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். யமன் ஹவுத்திகளும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். சமீபத்திய மணி நேரங்களில் 19 ஏவுகணை மற்றும் ட்ரோன்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். காசா, லெபனான், யமன், ஈராக் மற்றும் பிற
இஸ்லாமிய நாடுகளில் ஒடுக்கப்பட்டவர்களின் இரத்தத்திற்காக என்று இந்த ஆபரேஷன் அலை தற்பொழுது சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான இந்த போர் பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாட்டின் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடுத்தன. ஏற்கனவே தற்பொழுது காபட் பொம்பை வீசி ஈரானை அழிக்கப் போகின்றேன் என்று ட்ரம்ப் தற்பொழுது மிரட்டிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன. விமானியை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஈரான் மீது பலத்த தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரானை எவ்வாறாவது முடித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்பொழுது போட்டி போட்டு தாக்குதல்களை நடத்துகின்றன. அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. உங்களுக்கு லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி நண்பர்களே.